தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. காலங்களை இழுத்தடிக்காது காணிகளை விடுவியுங்கள், அரசிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை. பசிலுக்கு இறுகும்படி மற்றொரு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறை, அரசாங்கத்திடம் கோரிக்கை. பாலியல் மிரட்டல், கனடாவால் இலங்கை தமிழருக்கு 33 வருட கடூழிய சிறை. வேஷ்டி சட்டையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், வைரலாகும் காணொளி. தொடர்பென விரிவான செய்திகள். காணி விடுவிப்பு தொடர்பில் காலங்களை இழுத்தடிக்காது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி செவிசாய்த்து உடனடியாக காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரியுள்ளார். மயிலட்டி பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காணி விடுவிப்பு கோரி நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் காரணமாக 36 வருடங்களுக்கு முன்னர் வலிவடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் சொந்த மண்ணில் மீள் குடியேற அனுமதிக்கப்படவில்லை. தற்போதும் அந்த மக்கள் தமது உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கி வாழ்கின்றனர். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் 2 வருடங்கள் கடந்தும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாய பண்ணைகளை நடாத்தி வருகின்றனர். தோட்டங்களில் விவசாயம் செய்து மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. 17 வருடங்களாக யுத்தங்கள் இல்லாத போதிலும் மக்கள் இன்னமும் தெருக்களில் வாழ்கின்றார்கள். இந்த அரசாங்கமும் முன்னைய அராஜக அரசாங்கம் போன்றே செயற்படுகிறது. மக்களின் கோரிக்கைகள் நியாயமானது. சர்வதேச அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என இங்கே நேரில் வந்து இந்த காணிகளை பார்வையிட்டால் தெரியும். இங்கு ராணுவ முகாம்களுக்காக காணிகள் கையகப்படுத்தப்படவில்லை. இந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் விவசாயம் செய்து அவர்கள் தமது பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு தனியார் காணிகளில் ராணுவ வைத்தியசாலையை கட்டி தனியார் காணிகளில் ராணுவம் விவசாயம் செய்கிறது. இந்த காணிகளை உடனடியாக விடுவியுங்கள். மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி செவிமடுத்து மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலங்களை இழுத்தடிக்கும் வார்த்தைகளை தவிர்த்து மக்களை மீள குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஃபசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட சிலரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசங்க அமர்சேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை மேற்கொண்டமை தொடர்பிலேயே மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஃபசிலுடன் சேர்த்து சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் தலைவர் பாஸ்வர குணரத்ன, முகாமித்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுபர் உள்ளிட்டோரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் இவர்கள் சந்தேக நபர்களாக பெயரிடப்படுவதாக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசேட மனு ஒன்றினூடாக கோட்டை நீதவான் பசந்த் அமரசேன முன்னிலையில் அறிவித்ததை தொடர்ந்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். யாழில் 15 வயதான பாடசாலை மாணவியொருவர் 7.5 மாத கர்ப்பிணியான சம்பவத்தில் சகோதரன் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பனிப்புலம் பகுதியில் நடந்தது. பாடசாலை மாணவியான 15 வயது சிறுமி வயிற்று வலி இருப்பதாக தாயாரிடம் கூறியதை அடுத்து வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மாணவி 7.5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த தாயார் மாணவியை உடனடியாக இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். போலீசார் மாணவியை கைது செய்து வைத்திய பரிசோதனையின் பின் விசாரணை நடத்தினார். இதன்போது தனது தாயாரின் சகோதரியின் மகனான ஒன்றுவிட்ட சகோதரன் ஒருவரும் மற்றொரு நபரும் தன்னை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கியதாக மாணவி தெரிவித்தார். மாணவி வழங்கிய தகவலுக்கு அமைய 17, 20 வயதான இருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தற்போது உரிய மருத்துவ பராமரிப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சம்பவம் குறித்து போலீசார் தெரிவிக்கையில்,
பாதிக்கப்பட்ட சிறுமி குழந்தை பிரசவித்த பின்னர் பிறக்கும் குழந்தைக்கு DNA பரிசோதனை செய்யப்படும். அந்த அறிவியல் பூர்வ அறிக்கையின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு கடுமையான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் யாழ் குடாநாட்டில் பெரும் பரபரப்பையும் பெற்றோர்களிடையே பெரும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மருத்துவர் ருசித பெரேரா தெரிவித்துள்ளார். ருசித பெரேரா மேலும் தெரிவிக்கையில், எமது சங்கத்தின் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்கும் நடைமுறையை கடந்த ஆண்டே நாம் உத்தியோகபூர்வமாக்கியுள்ளோம். இந்நிலையில் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறையை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோரி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, தொழில் அமைச்சு மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளுக்கு நாம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்க உள்ளோம். அரசு மற்றும் தனியார் துறைகள் இரண்டிலும் இந்த நடைமுறையை கொண்டுவர முடிந்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மாதவிடாய் காலப்பகுதியில் பெண்களை பராமரிப்பது ஒரு சமூக பொறுப்பு என்பதையும் வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை இந்த முயற்சியில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளவில் மாதவிடாய் சுகாதார தயாரிப்புகளுக்கான வரிகளை நீக்குதல் மற்றும் மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையிலும் மாதவிடாய் சுகாதார தயாரிப்புகளுக்கான வரிகளை நீக்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வரும் தற்போதைய சூழலில் குடும்ப திட்டமிடல் சங்கத்தின் இந்த உத்தியோகபூர்வ கோரிக்கை முன்வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வேஷ்டி சட்டையில் வந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன பின்னர் வேஷ்டி சட்டையில் அவரது மேலாளரின் கிரகப்பிரவேசத்திற்கு சென்றுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் மேலாளராக கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருபவர் ஜெகதீஷ் பழனிசாமி. இவர் முதலமைச்சர் விஜயின் மேலாளராக மட்டுமன்றி ரூட் எனும் பிரபல மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் அறியப்படுகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் புதிதாக வீடு கட்டியுள்ளார். இந்த வீட்டின் கிரகப்பிரவேசம் நேற்று நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அங்கு சென்றுள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கனடாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கனடா வாழ் தமிழர் ஒருவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 145 குழந்தைகளை குறிவைத்து பாலியல் மிரட்டல் விடுத்து தொடர்பாக டொரண்டோவை சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு அமெரிக்காவில் இத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 40 வயதான ரமணன் பத்மநாதனுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனையை கொலம்பியா மாவட்டத்திற்கான அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக இணையவழி பாலியல் சுரண்டல் குற்றங்களில் ஈடுபட்டதை இவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சிறை தண்டனையுடன் சேர்த்து அவர் 10 ஆண்டுகள் கண்காணிப்பு விடுதலையில் இருக்கவும் பாலியல் குற்றவாளியாக பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது கனடாவில் அனுபவித்து வரும் 12 ஆண்டுகளாக சிறை தண்டனையை தொடர்ந்து இந்த 33 ஆண்டுகள் அமெரிக்க சிறை தண்டனையையும் அமுல்படுத்தும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 2021ஆம் ஆண்டில் ரொரெண்டோ போலீசாரால் கைது செய்யப்பட்ட இவர் மீது 93 பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட தீவிர விசாரணைக்கு பின் அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக செய்தி வெளியாகியமை குறிப்பிடத்தக்கது.